டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு மைக்ரேன் ஒற்றை தலைவலி அப்படிங்கிற ஒரு சிக்கலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்மளில் பல பேர் பார்த்திங்கன்னா தீராத தலைவலியோடு இருக்காங்க. நிறைய நோயாளிகள் மருத்துவர்கிட்ட வந்து ஐயா எங்களுக்கு பயங்கரமாக தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலைவலி எப்படி இருக்கும்னு பார்த்தா உச்சந்தலையில் ஆரம்பிக்கும். கண் புருவம், கண்ணோட இதழ்கள், நம்ம கன்னத்துடைய ஒரு பகுதி, நம்ம வாயுடைய மேல் பகுதி, காது மடல்கள், இப்படி எல்லா இடங்கள்லையும் அந்த வலி பரவியிருக்கும். அந்த வலி சாதாரணமாக இருக்காதுங்க. கொத்தி பிடுங்குற மாதிரி வலி, கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி வலி, இப்படி ஒரு தீவிரமான வலி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த வலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு சில உணர்வுகள் வந்து மாறும். எப்படி அப்படின்னா கண் பார்வையில் திடீர்னு கோளாறுகள் ஏற்பட்ட மாதிரி இருக்கும். கண்ணுக்கு முன்னால் ஒரு வரிகள் ஜிக்ஸாக் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படும். சிலருக்கு கை கால்கள் கூட ஒரு தளர்வடைந்தது போல் ஒரு உணர்வு ஏற்படும். இதற்கு மைக்ரைன் ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மருத்துவர் பல வகையான பரிசோதனைகள்லாம் இவங்களுக்கு செய்வாங்க. எல்லா பரிசோதனையிலையும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரைன் எழுதுவாங்க. நோயாளிக்கு பயங்கர கவலையாக இருக்கும். எனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே, ஏன் தலைவலி வருது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் இந்த நோயோடைய ஒரு தனித்தன்மை, மைக்ரைன் ஒற்றை தலைவலி. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதற்கு முக்கியமான காரணம் நம்ம உடலில் ஏற்படுற மாற்றங்கள் தான். நம்ம ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் வாதம், பித்தம், கஃபம் பற்றி. இதில் பித்தம் அப்படிங்கிறது நம்ம உணவு செரிமானத்துக்கு மிகவும் அடிப்படையான ஒன்று. யாருக்கெல்லாம் இந்த உணவு செரிமானம் இல்லையோ, வயிற்றில் ஒரு அசௌகரியம் ஏற்படுதோ, அந்த பித்தம் அதிகரித்து மேல் நோக்கி போய் தலைவலியை உருவாக்கும். இது தனியாக மட்டும் இயங்குறது இல்லைங்க, வாதத்துக்கூடையும் சேர்ந்து தீவிரமான தலைவலியை ஏற்படுத்தும். இந்த தலைவலி வரும் சமயத்தில் அதிகமான குமட்டல், வாந்தி, தலை சுற்றல் போன்ற உணர்வுகளும் ஏற்படும். இதற்கு எதற்குமே பயப்பட வேண்டியதில்லை. இதை எப்படி சிகிச்சை செய்யலாம் அப்படின்னா, இந்த தலைவலியானது வலி மாத்திரைகளுக்கெல்லாம் நமக்கு சரி வராது. இதற்கு பித்தத்தை சரி செஞ்சால் மட்டும்தான் முடியும். அதை எப்படி சரி செய்வது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல உணவுலேருந்து ஆரம்பிக்கலாங்க. உணவில் என்ன காரணம்? நம்ம சாப்பிடுகின்ற உணவு பித்தத்தை அதிகரிக்கிறதா காரணம். இந்த மாதிரி உணவு வந்து நம்ம பித்தத்தை அதிகரிக்கும். காரம், புளிப்பு, அதிக சூடான உணவுகள், இதை அடிக்கடி எடுத்துகிட்டு இருக்கவங்க. இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் ஒரு பழக்கத்தில் இருக்குது. இட்லி மாவை அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடுறோம். என்னைக்கெல்லாம் பசிக்குதோ எடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு புளித்த உணவு. இந்த உணவை அதிகமாக எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகுனா வயிற்றில் பித்தம் செரிக்காமல் பலவித பிரச்சனைகளை நமக்கு உருவாக்குது. அப்போ உணவில் முதல்ல நம்ம கவனம் செலுத்தணும். உணவில் கசப்பு, துவர்ப்பு, இந்த இரண்டு சுவைகளையும் நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்யணும் அப்படின்னா உடல் சூட்டை குறைப்பதற்காக நம்ம எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். அந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுதே பித்தம் நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னென்ன அசௌகரியங்கள் இருக்குதோ அதற்கு ஏற்ற மாதிரி உணவு முறையை நம்ம வடிவமைக்கணும். ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது நஸ்யம் அப்படிங்கிற ஆயுர்வேத சிகிச்சை இருக்குது. இதன் மூலம் தலைவலி படிப்படியாக குறையும். மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு ஷிரோதாரா அப்படிங்கிற ஆயுர்வேத சிகிச்சை செய்யலாம். இவ்வாறு மைக்ரைனை நம்ம உணவு மூலியமாகவும் சிகிச்சை மூலியமாகவும் ரொம்ப நல்லா கட்டுப்படுத்த முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு இதை பற்றி தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.